இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. சொல்லுங்க மேடம். என்னாச்சு மித்ரா? பாரதி பேசுறா. சரி பேசு பேசு. லைன்ல இருக்கீங்களா? நீங்களா பாரதி? சொல்லுங்க. ஆதி எங்க? ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காரு மேடம். வாட்? ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காரா? மினிஸ்டர் மீட்டிங் இருக்கு. அவர் என்னடானா ஆயா ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காரு. மேடம் ப்ளீஸ் சொல்றத கேளுங்க. பாரதி கொஞ்சம் ப்ளீஸ் போன் அவர்கிட்ட குடுக்குறீங்களா? சாரி மேடம், சார் ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காரு, அவரை டிஸ்டர்ப் பண்ண முடியாது. ஹலோ பாரதி. சொல்லுங்க மேடம். பாரதி வர வர உங்க பிஹேவியர் எதுவுமே சரியில்லை. மேடம் இங்க எதுவுமே சரியில்லை. நானே சில விஷயத்தை பத்தி உங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். பேசலாமா மேடம்? ரொம்ப முக்கியமான விஷயம் பேசணும். லைன்ல இருக்கீங்களா? ஆதி எங்க? ஆதிக்கு என்ன ஆச்சு? அவருக்கு கால்ல அடிபட்டிருக்கு மேடம். அவருக்கு என்ன ஆச்சு? இப்ப ஆதி எப்படி இருக்காரு? பயப்படுற அளவுக்குலாம் ஒண்ணும் இல்ல மேடம். கிளம்புற அவசரத்துல கால் ஸ்லிப் ஆகி ஆதி கீழே விழுந்துட்டாரு. இப்போதைக்கு அவரை ஸ்ட்ரெயின் பண்ண கூடாதுன்னு சொல்லிருக்காங்க. ஐயோ பாரதி ப்ளீஸ் நீங்க ஆதி கிட்ட போன் கொடுங்க, நான் பேசிக்கிறேன். ஆதிய நீங்க தேவையில்லாம ஸ்ட்ரெயின் பண்ணா பெயின் இன்னும் ஹெவி ஆயிடும். இன்னைக்கு ஒரு நாள் அவர் இங்கே இருந்து ரெஸ்ட் எடுக்கட்டும். நோ வே பாரதி. ஏன் மேடம்? அவர் ஒரு நாள் இங்க இருக்கிறதுனால என்ன ஆயிட போகுது? எனக்கே நீங்க அட்வைஸ் பண்றீங்களா? மித்ரா, ஆதிக்கும் எனக்கும் நடுவுல வர்றதுக்கு நீங்க யாரு? என்ன கூட பிறந்த என் அண்ணாவே இருந்தாலும் என் பர்சனல் லைஃப்ல தலையிட மாட்டாரு. அவரே அப்படி இருக்கும்போது நீங்க எதுக்கு இதுல இவ்ளோ இன்வால்வ் ஆகுறீங்க? நீங்க சொல்றது சரிதான் மேடம். ஆனா ஆதி இருக்கிற நிலைமையில இப்ப அவர் இங்க இருந்து வர மாட்டாரு. அவர் இங்க வர வேண்டாம், நான் வரேன். நான் வந்து அவரை கூட்டிட்டு போறேன். சரி, ஆனா ஆதி சார அனுப்ப முடியாது. ஓ உங்களுக்கு அவ்வளவு ஆயிடுச்சா? ஆதியே என்கிட்ட அனுப்ப முடியாதுன்னு சொல்றீங்க? மேடம் ஆர்கியூமெண்ட் வேண்டாம். ஆதி இருக்கிற நிலைமையில நான் அவரை எங்கேயும் அனுப்ப மாட்டேன். சரி ஓகே மேடம், நான் அவருக்கு ஆட்டுக்கால் சூப் ரெடி பண்ணணும். நீங்க போன வைங்க. என்னாச்சு? அந்த மேடம் ஆட்டுக்கால் சூப் வைக்க போறாங்களா? உங்ககிட்ட பேசல டைம்ல போனை கட் பண்றோம். இவெல்லாம் சரிப்பட்டு வரமாட்டானே. இவளுக்கு என்ன நெஞ்செழுத்தம் இருந்தா ஆதியா அனுப்ப முடியாதுன்னு என்கிட்டே திமிரா பேசுவா. என்ன மித்ரா இவ திடீர்னு இப்படி எல்லாம் பேசுறா? அதான் எனக்கும் புரியலண்ணே. அங்க ஆதிக்கு கால்ல அடிபட்டிருக்கான், அதனால அவர் அனுப்ப முடியாதுன்னு சொல்றா. என்கிட்ட அவ எகத்தலமா பேசுறா. நீ அந்த பாஸ்கரை விடுன, அவன் அந்த பாரதி வீட்டுல பாம்ப வைக்கட்டும். எப்போ அந்த பாரதி என்கிட்ட இவ்ளோ திமிரா பேச ஆரம்பிச்சிட்டாலோ இனிமே அவ உயிரோடவே இருக்க கூடாது. உன் கோவம்லாம் ஓகே மித்ரா, ஆனா பாரதி வீட்டுல இப்ப ஆதி இருக்கான். முதல்ல ஆதி இங்க வரவே, அவன் இங்க வந்ததுக்கு அப்புறம் மத்த விஷயங்களெல்லாம் பாத்துக்கலாம்.